ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கண்ணன். நானும் உங்கள் கண்ணனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்பாடி மெமு இருக்குது. காட்பாடி போகிறது ஜோலார்பேட்டையிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைக்கு இந்த வண்டி 12:55 எடுத்தாங்க. வெளில போய் சாப்பிட்டு ஜோலார்பேட்டையில் நம்ம பிளான் ஒரு சின்ன சேஞ்சுங்க. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டு பீரேசர் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா வந்து ஃபோன் பண்ணி அவ்வளோ தூரம் போகிற தங்க கோயில் போகாமல் போறியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அம்மாவோட பேச்சுவார்த்தை கேட்டுட்டு வேலூர் தங்க கோயிலுக்கு போகலாங்க. ரிட்டனு அந்த சோடு தான். என்ன நிலவரம் ஆக போகிறேன்னா தெரியல. சட்னி பிடிங்க போதா, ரத்தம் கட்டி சாக போகிறோன்னா என்னன்னு தெரியும். ரத்தங்கன்னு சொல்லுவாங்க. இது நர்சிங்கு பிதுங்க போகிறேன்னா எப்படி வர போகிறேன்னு தெரியல. பார்த்தா தாங்க தெரியும். 2 பேரும் உட்கார சீட்டில் தாங்க உட்காந்துருக்கேன். இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தாங்க இருக்குது. கண்டிப்பாக லேட்டு தான் எடுப்பாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். சரி வாங்க பார்த்துடலாம். ஒரு டைம் இந்த சீரீஸ் செகண்ட்லாம் நம்ம என்னங்க ஜோலார்பேட்டை சந்திப்புன்னு இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தோன்னா பச்சை கலர் இது காணுங்க. சரி மக்கள், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கைஸ், வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் நிலையில் வண்டி எடுத்தாட்டாங்க. நம்ம நேரமாக என்னமோ சீக்கிரமாக எடுக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது 2 ஓவர்டேக் கண்டிப்பாக நம்ம மாட்டோம். நம்ம ஓவர்டேக்கு நிற்போம். இப்போதைக்கு கோச்சில் யாரும் இல்லைங்க. நான் ஏறினதோட சரிங்க. இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. காட்பாடி டு ஜோலார்பேட்டையிலேருந்து காட்பாடி வரைக்கும் உங்களுக்கு 20 ரூபா தாங்க இதில் ஃபேரு. இனி அடிக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் செல்வன். நானும் உங்கள் கண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து காட்பாடி கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஜோலார்பேட்டை அவுட் ரோவில் மற்றபடி வெளில போய் நம்ம சேலம் தான் வந்தோங்க. ஜோலார்பேட்டை ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் நம்ம நல்லா ஓவர்டேக் பண்ணிட்டு பயபில் ஆன் டைம் வந்தாங்க. அது வரைக்கும் ஒரு விஷயம். அது என்ன தான் ஒரு வெளியின் பண்ண ட்ராவலாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போயிட்டாங்க. தங்க கோயில் போகலான்னு இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன். திரும்ப இன்னொரு தடவை நான் வேலூருக்கு வரணும்னு கூட தெரியாது. அடுத்து கண்டிப்பாக வேறு ஏதாவது டைரெக்ஷனாக போவேன். கரூர் சைட்லேயே நம்ம இன்னும் கவர் பண்ணல. கரூர், திருச்சி, மயிலாடுதுறை அந்த லைனுக்கு போவாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காட்பாடி வரைக்கும் போயிட்டு வேலூர் தங்க கோயில் பார்த்துட்டு போகலாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு சென்னையிலேருந்து சேலம் வரணும்னா ரிசர்வேஷன் பண்ணல, அந்த சார் தான் வர போகிறீங்கன்ற மாதிரி இருக்குன்னா சென்னை டு சேலம் வந்து பீரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வெஸ்ட் கோஸ்ட்டில் காலையில் நேரத்தில். அதுக்கடுத்து ஆலப்புழா தன்பாதில் இருக்குங்க. அந்த ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குங்க. இந்த 2 ட்ரெயின்லேயுமே உங்களுக்கு சேலம் வரைக்குமே ரிசர்வேஷன் ஆப்ஷன் சென்னையிலேருந்து அவைலபிள். ஸோ யாராவது அதை பயன்படுத்திக்கிங்கன்னா இந்த மாதிரி டீரிசர்வ் ஆப்ஷன் வச்சு ட்ராவல் பண்ணாங்க. நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் அதுக்குன்னு தனித்தனியாக கோச் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணாங்க. தாராளமாக ஸ்லீப்பர் கோச்சில் ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ராவல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் அந்த இதை யூஸ் பண்ணலாம். அதை வந்து இனி பார்க்குறதுக்காக தான் நான் பிளான் பண்ணிக்கிறேன். பட் வீட்டில் வந்து கோயில் போய்ட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பீச் நான் தட்டக்கூடாது. நைட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது அந்த சோட் ட்ரெயின்லாம் ஏறுவோம். அந்த சோடில் எப்படியோ செல்ல பீஸ் எல்லாம் போகுன்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி போவோம், இதில் போவோம், இதுவே தெரியலைங்க. சரிங்க. வேப்ஸாவில் எந்த ஒரு ட்ரெயின் இது ஃப்ரண்ட்டில் கவனிங்க. பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்துச்சு வண்டி. பெங்களூர் போகிற வண்டிங்க.
சங்கமித்ரா. டேஞ்சரஸ் சங்கமித்ரா கிராசிங்க. மக்கள் இங்கே 1:08க்கு வந்தோம். கிராசிங் முடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வண்டி எடுத்துட்டாங்க. 1:09க்கு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம். இந்த ஹால்ட்டு இங்கேயும் கேதாரப்பட்டியிலேருந்து அடுத்த ஹால்ட்டை பார்க்கலாங்க வாங்க. வாணியம்பாடி ரீச் ஆகிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:17ங்க. வாணியம்பாடி ரீச் ஆகிருக்கோம். ஆன் டைமாக இருந்தாலும் தெரியலைங்க. வாணியம்பாடி புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க போல், இல்லை பில்ட் பண்ணிட்டுருக்காங்க போலங்க. இங்கேயும் ரொம்ப லிமிட்டடான க்ரௌட் தாங்க ஏறுறாங்க. சரிங்க, நான் போய் சீட்டில் இருக்கேங்க. மக்கள் ஏதோ ஒரு வண்டி ஓட்டி கிடைக்குதுங்க. பேசுங்க, ஏதோ ஒரு ஒன்று ஓவர்டேக் பண்ணுது. அதுக்கு என்ன வண்டின்னு தெரில. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்படி ஏதாவது ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக ஹால்ட் இல்லாமல் போகாது. அதை பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். வந்து வாணியம்பாடிலேருந்து கிளம்பிட்டு கிட்ட ஒரு 10 நிமிஷம் மேலே ஹால்ட்டு போட்டாங்க. 1:23 கிளம்பிட்டு இருக்கோங்க. மெயின்டைன் என்ட்ரி. இந்த ஜர்னி ஃபுல்லாக நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் கவர் பண்ண போகிறேன். ஸ்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் பேட்ரி இல்லை. அதுவும் நாம் சார்ஜ் ஏறணும். ஆம்பூர் வந்துட்டாங்க. பிரியாணிக்கு ஃபேமஸான ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா வழக்கம் 1:40ங்க. சரி மணி, நான் அடுத்த ஸ்டேஷன் போய் நான் கண்டினியூ பண்ணுங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தாங்க நிற்க போதும் வண்டி. ஆக்சுவலி ஒரு 14 நிமிஷம் டிலே இருக்குங்க. நாங்கள் ஷெட்யூல் டைம் பார்த்தேன். ஆம்பூருக்கு ஒரு 14 நிமிஷம் டிலே. இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாதுங்க. ஏன்னா ஓவர்டேக் ஒன்று தான் நமக்கு நடந்தது. ஸோ அதனால தான் இந்த 14 நிமிஷம் டிலே கூட. ஆக்சுவலி மெமோவோட புல்லு வேறு மாதிரிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், வேறு மாதிரி புல்லுங்க. ஸ்பீடு இழுக்கிறது தெரில, நிற்கிறது தெரிலைங்க. வந்தே பார்த்துட்டு இருக்கு. வந்தே பார்த்தா நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி மினி வந்தே பாரத்னு சொன்னாங்க எல்லாமே. இனிமேட்டு நார்மல் வருஷம்னா வந்தே பாரத். ஏன்னா புல் பண்ணுறது தெரில, பிரேக் அடிக்கிறது முன்னாங்க தெரியுது. சொல்ல போனால் புல்லிங்க அந்த ஸ்பீடு எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ஸ்பீடு இருக்கிறாங்கன்னு. எல்லாம் மெயின்லைன் என்ட்ரி போட்டு தள்ளுறாங்க. அப்படின்னா ஒரு ஹில் இது ஆம்பூர் சிட்டி நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி ஆம்பூரில் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் தான் மேட்ரு. பிரியாணி யோசனை பண்ணி வச்சது. பட் கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு போவோம். போயிட்டு வந்து ரிட்டன் எந்த ட்ரெயின் என்ன எதுவுமே பிளான் இல்லை. நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், எந்த பிளானுமே இல்லை. ரிட்டன் எந்த ட்ரெயின் ஏற போகிறோம், ட்ரெயினா பஸ்ஸா, இல்லை ரிட்டன் வந்து பஸ்ஸில் வந்து பர்மிஷன் கிடைச்சா பண்ணலாமா யோசனை பண்ணுறீங்க. ஏன்னா எங்களுக்கும் மெசேஜ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதை வந்து ஒரு ட்ரை பண்ணலான்னு யோசனை பண்ணிருக்கேன். பார்க்கலாம்.
என்ன ஒரு வியூ இந்த ஸ்டேஷன் வருது போல ஸ்லோவா. யார் யார் நீ? எதிர்பாராம கிராசிங் வருது நமக்கு. இந்த கிராசிங் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த நேச்சர் வியூ எடுத்தோம்னா கிராசிங் வருதுங்க. ஸ்டேஷன் வருது. என்ன ஸ்டேஷன் இது? இந்த ஊரோட ஸ்டேஷன் தெரியல. பச்சைக்குப்பம் ரயில் நிலையத்தை நாம் அடைகிறோம். மணி 1:45 மணித்துளிகள். பச்சைக்குப்பத்தில் நான் என்கிட்ட பிளாட்ஃபார்ம் இல்லைப்பா, என்னால் நான் அந்தளவு ட்ராக்லாம் மாற்றி வர மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ராக்கே இல்லாமல் நடு ட்ராக்ல நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. அந்த சைடு வந்து கூட்ஸ் நின்றுருங்க. கூட்ஸோட இந்த ஃப்ளாட் பெட் வந்து நின்றுருக்குங்க. இன்னும் அதுவும் மூகி இந்த ட்ரெயினில் சக்கரம் பார்த்தீங்களா, அதாங்க இது. இந்த வண்டி நின்றனால நம்ம பிளாட்ஃபார்ம் தெரியாமல் நான் மீன் நிப்பாட்டிட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த வண்டி எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஹைவேன்னு தெரியலைங்க. நல்லா வண்டி போயிட்டுருக்கு. ஒரு டிஎஸ் ஓவர்டேக் பண்ணால் அது நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. பரவாயில்லைங்க. இந்த ஸ்ட்ரெச்சு நான் இத்தனை நாள் கவனிக்கலைங்க. இன்னைக்கு தாங்க நான் இந்த அளவு துல்லியமாக பண்ணுறது. இன்னைக்கு தாங்க. அவங்க அவ்வளோ பின்ன அந்த சைடு யூசப் தரமாக இருக்குது. பச்சைக்குப்பத்தில் இந்த பக்கம் வண்டின்ட்டுருக்கு. எஸ்சிடிசி போகுது. எடுத்துட்டாங்கல்ல. இப்போ பாருங்க ஒரு புல். பச்சைக்குப்பத்தில் போர்டிங் சுத்தமாக இல்லை. அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இடி போர்டிங் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் தாங்க இறங்கியிருக்காரு அவரோட குழந்தையோட. யாருமே இறங்காததில்லை. சேலத்து மட்டும் தாங்க வியூ இருக்குன்னு மற்ற ஊர்லேயும் வியூ இருக்குங்க. இன்னுமே அதிகமாக இருக்கும். ஜாலியாக ரசிங்க. ஆக்சுவலாக விண்டு அதிகமாக அடிக்கிறதுனால நான் பேசுறது வீடியோவில் அதிகமாக கேட்க முடியுதுங்க. அதனால தான் நான் வந்து மைக் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்கலன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்கள்.
வெயில் பற்றி ஊர் வந்து அனைவருக்கு அவ்வளோதாங்க. வந்து ஒரு 30 செகண்ட் நினச்சிக்கொண்டி உடனே எடுத்து விட்டார்கள். ம். ம். அரைவிங் வளர்த்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. வந்து 30 செகண்டாங்க. 2 பேர் ஏறதுக்கோசரம் ஒரு வண்டி நின்றுருக்குங்க. இறங்குறது கூட ஆள் இல்லை. வந்து 2 பேர் ஏறதுக்கோசரம் வண்டி நின்றுருக்கு. இதுதாங்க பேசஞ்சரோட நிலைமை, இந்த வண்டியோட நிலைமை. பட் இது வந்து யூஸாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக எப்போனா நீங்கள் சேலத்துலேருந்து திருப்பதி ஒரு 12 மணி நேரம் லைனு. பஸ்ஸை பண்ணால் ஒரு 9 மணி நேரங்க. அது உங்களுக்கே தெரியும். 9 மணி நேரம் ஆகும் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ரூட்டில் போகும் பஸ்ஸெல்லாம். ஸோ திருப்பதி போகணுன்னா வெறும் 60 ரூபாங்க. இதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்லேயே மாறி மாறி போகலாங்க. என்னன்றதை சொல்லிடுறேன். எப்படின்றதை நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து ஜோலார்பேட்டை, நம்ம ஜோலார்பேட்டை பேசஞ்சருங்க 7 மணிக்கு. இந்த முடிவு நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி தான் எடுக்கணும். அதையும் நான் எப்படி சொல்லி போடுறேன், சனிக்கிழமை மட்டும்தான் இந்த முடிவு எடுக்கணும். அதனால் எடுத்திங்கன்னா வேஸ்ட் தான், டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. இந்த மாதிரி நான் பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த முடிவு எடுங்க. ஓகேவா? அங்கேருந்து ஜோலார்பேட்டை வரணுமா, அதே மாதிரி கனெக்டிவிட்டிக்கு இந்த வண்டி இந்த 66018ங்க. இந்த காட்பாடி மெமோ இருக்குங்களா, இது ஏறி காட்பாடியில் போய் இறங்கினா அங்கே 5:15 தாங்க. அங்கே ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குங்க. சரிங்களா? காட்பாடியில் உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் காட்பாடிக்கு போயிடலாம். மொத்த ஃபேர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாங்க என்னமோ வரும். ஆர்டினரி ஃபேர் 60 ரூபா தாங்க. நீங்கள் சேலத்துலேருந்து டேரெக்டாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு டெய்லி ஃபுல் டே வேலிடிட்டி இருக்குங்க இந்த டிக்கெட்ஸ்லாம். சரிங்களா? நைட் வந்து நீங்கள் திருப்பதி போயிடலாங்க. இது வந்து 60 ரூபாயில் போகிறது. இல்லை, அரைவிங் மேலாளத்தூருங்க. மேலாளத்தூரா? சாரி, மேலாளத்தூர். யாருன்னு இருக்கானோ யாருமே இல்லைங்க. ரயில்வே ஸ்டாஃப் கூட யாரையும் காணுங்க இந்த மேலாளத்தூரில். வண்டி எவ்வளோ சென்னைக்கு பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா யாராவது இறங்காங்களான்னு தெரியல. சரிங்க, பார்ப்போம். இங்கே மேலாளத்தூரில் 4 பேர் டிபோட் பண்ணாங்க. வேறபடி யாருமே ஏறலைங்க. நமக்கு ஓவர்டேக்கு கிராசிங் எதுவுமே இல்லைங்க. மேலே இந்த இது ஃபுல்லாக ஒரு ட்ரை ஜேர்னி தாங்க. சவுண்டு என்ன நடிக்காங்க, இதுதான் நடிச்சு கீழே டிஃப்ரெண்டாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த பண்ண பாருங்க. அரைவிங் குடியாத்தம் பை 2:13 7 மினிட்ஸ்லே. அவ்வளோதாங்க, 7 நிமிஷம் தான் வண்டியில் வந்தாச்சு. நான் காட்பாடி அடுத்து இவ்வளோ கூட்டம், காட்பாடி அடுத்து எவ்வளோ கூட்டம் இந்த
ப்ளஸ் ஏதோ ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணிச்சு. எந்த வண்டி சுத்தமாக தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ பார்ப்பாங்க எந்த வண்டி காசை போடுறது சுத்தமாக தெரியலைங்க. நானும் வேரிஃபை ட்ரெயினில் செக் பண்ணேன், இது எந்த வண்டியும் காணும். எந்த வண்டியும் தெரில, போயிருக்கு. சரி போகட்டும். அதுக்குள்ள 2 நிமிஷம் நம்மளுக்கே அப்படி விட்டாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, வெறும் 6 நிமிஷம் தாங்க. 6 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டு இருப்பாங்க. சரி வந்து 12 நிமிஷம் லேட்டில் போயிடுவாங்க. நம்ம அங்கே ஃப்ளாக் காட்ட முடியல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. Guys, reaching Kavanur. Sir, arriving Kavanur 2:26. நீ ஆன் டைம் வண்டி போங்க. நோ டிலே, நோ இயர்லி, ஆன் டைம் தாங்க வண்டி போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் விரிஞ்சிபுரம், லத்தேரி 2 ஸ்டாப் இருக்குங்க நடுவில். பார்ப்போம். இந்த பேசஞ்சர் ஜேர்னிஸ் நல்லா தாங்க இருக்குது. ஆளே இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்குங்க. பார்ப்போம். இங்கே வந்து பிளாட்ஃபார்மை ஹைட் பண்ணிருக்காங்க பிள்ளைங்க. அதுக்கோசரம் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நண்பா உனக்கு இல்லைதாப்பா, அந்த நாய்க்கு கொஞ்சம் தெரிஞ்சு அதிகமாக இருக்குங்க. எங்கே வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா நாய். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு விரிஞ்சபுரத்தில் பார்க்கலாம். கைஸ், விரிஞ்சிபுரம் வந்து சேர்ந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:35ங்க. இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்குங்க. நம்ம 35 நிமிஷம் இருக்குங்க காட்பாடி போய் சேர்றதுக்கு. போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வளருது வாய் தெரியாமல். கைஸ், அரைவிங் லத்தேரிங்க. லாஸ்ட் ஸ்டாப் இந்த ஸ்ட்ரெச்சு. இது 84 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இப்போ எவ்வளோ ஸ்டாப்புங்கப்பா. ரெண்டு 41ங்க. 2:50 போயிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது காட்பாடிக்கு. பிளாட்ஃபார்ம் எம்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக போயிடுவோம். சரிங்க, இது வரைக்கும் நான் எங்கேருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்து போன வீடியோவில் ஆரம்பிச்சிருப்போங்க. சேலம் டு காட்பாடி வெறும் 45 ரூபா தாங்க டிக்கெட்டு. அவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன். ரிட்டர்ன் டிக்கெட்டு ரிசர்வேஷன் எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா பிளான் எப்படி வரன்றது எனக்கும் தெரியாது. ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறோம். இன்கேஸ் அவங்க வந்துட்டுனா நம்ம இங்கே கவுந்துடும். ஸோ ஃபுல்லாக எதுவுமே பிளான் பண்ணாமல் ஓப்பன் டிக்கெட் எடுத்து தாங்க நம்ம ட்ராவல் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிவு பண்ணிடலான்னு இருக்கேன். லத்தேரிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். காட்பாடி போயிட்டு சும்மா ஒரு நேம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டப்புன்னு ஒரு நேம் போர்டு ஃப்ரண்டில் போய் ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே வெளில போய் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணால் ஸ்ரீபுரம் பஸ்ஸு ஏறணுங்க தங்க கோயிலுக்கு. அங்கே தங்க கோயில் போயிட்டு தங்க கோயிலை சுற்றி பார்க்கணுங்க. மெயினாக ரொம்ப நாளாக ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு அது வந்து ஒரு தடங்கல் காரியமாக ஆனனால நம்மளால் போக முடியல. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கு வேஸ்ட்டாக திரும்ப போகணுன்னு தான் யோசனை பண்ணுறேன். டீரிஸோடு கோச்சு வெறும் 55 ரூபா எக்ஸ்ட்ராங்க. உங்களுக்கு இந்த S4 கோச்சுன்னு நினைக்கிறேங்க வெஸ்ட் கோஸ்ட்டில். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விளாக்லேயும் நான் சொல்லிடுறேன். ரிட்டனு எந்த வண்டி போகிறேன்றது எதுவுமே தெரில. எந்த வண்டி எடுக்கிறனோ, பஸ்ஸா ட்ரெயினா. இன்கேஸ் ஒரு 6-7 மணிக்குள்ள நான் வந்துட்டேன்னா கன்ஃபார்ம் ட்ரெயினுங்க. அதுக்கு முன்னாடி என்னால் வர முடியலன்னா கண்டிப்பாக 9 பஸ் தாங்க. பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் போனால் தான் நமக்கு 5 ஹவர்ஸ் ஆகும். நாளைக்கு காலைல தான் போவோம். யோசனை பண்ணலாங்க. 6 மணிக்குள்ள நம்ம வரணும். அதான் மேட்ரு. 6 மணிக்கு வரணும். நைட்டு 9 மணிக்கு போவோம் வீட்டுக்கு. 10 மணிக்கு நான் வீட்டிலே இருக்கலாம். ஆக்சுவலி வேலூர் திருக்கோயில் போகிறேன்னா நான் இந்த வீடியோ நான் திருப்பதி இன்ட்ரெஸ்ட் தாங்க. அஃப்கோர்ஸ் நான் அதை தான் பண்ணியிருந்திருப்பேன்.
நான் இந்த வேலூர் பொற்கோவில் தங்க கோயில் போகிறதுக்கு திடீர் பிளான் தான். சரிங்களா? என்ன மாதிரி கிறுக்குத்தனமாக யாரும் பண்ணாதீங்க. காலைல பவர் இண்டஸ்ட்ரி பிடிச்சிட்டு வாங்க. இது வந்து நான் vlog கோர்ஸில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி வர்றேன். சரிங்களா? vlogக்காக மட்டும்தான் நான் இப்படி வர்றேன். நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்சா ரிசர்வேஷன் பண்ணிட்டு இந்த சிட்டியோ இதில் ஒன்று வந்துங்க. ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினில் ஏறிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வசதி. எனக்குன்னு சொல்கிறத விட சரிங்களா? சண்டே சாயந்தரம் ஆச்சு விவேக் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் எப்படி அந்த வண்டி எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க எனக்கு. ஸோ சொல்லிடுறேன், இது மேலே உங்கள் விருப்பம். பார்க்கலாம், காட்பாடி அறிவாயிடலாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்காங்க. அன்டில் தென் டாடா பை பாய். மீண்டும் ஒரு விலாகில் அருமையான விலாகில் சந்திப்பாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் ஃபாரஸ்ட் இது மரம் அதிகமாக இருந்ததுங்க. அதனால தான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். சரிங்க, பார்க்கலாங்க. கைஸ், காட்பாடி அரைவாய் ஆச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து அரைவாயிட்டுருப்போம். அந்த சைட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. சரி, இறங்கி தங்கக்கோயிலுக்கு கிளம்புவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தங்கக்கோயில் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இல்லையா டேரெக்டாக சேலம் போகிற வீடியோ தாங்க வரும். சரிங்களா? இந்த மாதிரி என்னோட ரெகுலர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் மிஸ்டர் செல்கண்ணன் தி விலாகர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட எல்லா இதுவுமே வந்துடுங்க. ஓகே, பாய். இந்த மெமோ வந்து ராஜாமந்திரி லோகோ ஷீட்டோட கீழே வருதுங்க. மெமோ ஷீட்டு கீழே வருதுங்க.